மார்க்கெட் ஆஃப் இந்தியா வழங்கும் ஈவினிங் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா மூர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் தற்போது கிடைத்துள்ள ஒரு அண்மை செய்தியினை பார்க்கலாம். தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் இருந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வரலாற்று பொக்கிஷமான போர்வால் மாயமாகியுள்ளதாக பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கமலக்கண்ணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கமலக்கண்ணன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஷர்மிளா. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தரங்கம்பாடி கடற்கரையில் வாணிபம் செய்ய வந்த டேனிஷ்காரர்களால் 1620ஆம் நூற்றாண்டில் டேனிஷ் கோட்டை கட்டப்பட்டது. இந்த கோட்டை தமிழகம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த டேனிஷ் கோட்டை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோட்டையில் உள்ளே அகழ்வைப்பகம் அமைக்கப்பட்டு தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இங்க பல நூற்றாண்டுகளை கடந்த பழங்கால பொருட்கள், போர்வாள்கள், நாணயங்கள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த அகழ் வைப்பகத்தில் இருந்து 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த போர்வாள் காணாமல் போய்விட்டதாக பொறையார் காவல் நிலையத்தில் தொல்லியல் துறை அதிகாரிகளால் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் துறை இளநிலை உதவியாளர் தினேஷ்குமார் அளித்த புகாரில் நேற்று பணியில் இருந்த நினைவு சின்ன காவலரான பவித்ரன் என்பவர் நினைவு சின்னங்களை சரிபார்த்துவிட்டு இரவு நினைவு சின்ன காவலர் ரமேஷ் என்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு நேற்று காலை பணிக்கு வந்து மீண்டும் நினைவு சின்னங்களை சரிபார்த்த போது 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 45 சென்டிமீட்டர் அளவுள்ள இரும்பு போர்க்கத்தியை காணவில்லை என்றும் கண்டுபிடித்து தருமாறும் புகாரில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பொறையார் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அகழ் வைப்பகத்தில் இருந்து 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த போர்வாள் மாயமானது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஷர்மிளா.